திருவண்ணாமலையில் அண்மையில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை காரணமாக தீபமலையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் பிடிப்பை இழந்து நிற்கின்றன. திருவண்ணாமலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பாறைகள் உருண்டு வீட்டின் மீது விழுந்ததில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனமழை பெய்த போது பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் ராட்சத பாறைகள் ஆபத்தான முறையில் மண் பிடிப்பை இழந்து நிற்கின்றன. செங்குத்தான சரிவுகளின் மேற்பகுதிகளில் குவியல் குவியலாக பாறாங்கற்கள் சாய்ந்தபடி கிடக்கின்றன. மீண்டும் ஒருமுறை கனமழை பெய்தாலோ அல்லது லேசான மண் சரிவு ஏற்பட்டாலோ அந்த பெரும் பாறைகள் உருண்டு தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மீது விழ வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே இந்த மாதம் 13ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள தீப திருவிழாவில் 2668 அடி உயரமான தீபமலை மீது 2500 பக்தர்கள் ஏற அனுமதிக்கப்படுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் தீபமலையில் மாவட்ட வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மலை உச்சிக்கு செல்லும் கந்தாசிரமம் பாதை, முளைப்பால் தீர்த்த பாதை, 7 சுனை பாதை, அரைமலை பாதை ஆகியவை புதைக்குழி போன்று காட்சியளிப்பதாகவும் பல பாறைகள் எப்போது உருளுமோ என்ற நிலையில் இருப்பதாகவும் வனத்துறையினர் கூறுகின்றனர். அரைமலை என்ற இடத்தில் 150 அடி அகலத்திற்கு 500 மீட்டருக்கு செங்குத்தாக சரிவு ஏற்பட்டுள்ளதை வனத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.